Welcome to my channel Krish Kitchen. This video is sponsored by BuyMote e-shopping application. Is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த BuyMote application app Play Store and App Storeல வந்து அவைலபிளாக இருக்குது. இது எல்லோரும் வந்து டவுன்லோட் பண்ணி சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏன் இது வந்து சொல்கிறேன்னா, வீட்டுக்கு தேவையான நம்ம அன்றாட உபயோகிக்கக்கூடிய காய்கறிகள், ஹோம் அப்ளையன்ஸ் என்ன வேணாலும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த BuyMote ஆப்பில் வந்து விலை குறைவாகவும் தரமாகவும் இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து வாங்கி பயன்பெறுங்க. இந்த BuyMote ஆப்போட லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் நல்ல தரமான பொருளாகவும் வாங்குறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போவோம். நான் வந்து இன்றைக்கி மேரக்காய் யூஸ் பண்ணி பாசிப்பருப்பு சாம்பார் நான் வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். பாசிப்பருப்பு ஒரு 100 கிராம் அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதே வந்து நம்ம தண்ணி ஊற்றி கழுவி குக்கரில் தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டு லைட்டாக விசில் விட போகிறேன். இப்போ விசில் வந்துருச்சு. சின்ன வெங்காயம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்காக. பொதுவாக சாம்பாருக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாசிப்பருப்பு பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. ஒரு வாணலியில் வந்து சூடான பின்னாடி ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் சீரகம், சீரகம் பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டு காஞ்சதும் ஒரு 2 வரமிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன் காரத்துக்காக. சின்ன வெங்காயம் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். நான் ஒரு மேரக்காய் வந்து தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ சேர்த்தி லைட்டாக சூடாகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுப்போம். இப்போ வதங்கிருச்சு. வேக வச்ச பாசிப்பருப்பு வந்து அதில் சேர்த்தி கிளறி எடுப்போம். கொஞ்சம் மிளகாத்தூள், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாத்தூள் நம்ம சேர்த்திக்கலாம் சாம்பாருக்கு. கல்லுப்பு ஒரு 1.5 ஸ்பூன் அளவு, நம்ம தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திருக்கேன். சாம்பார் தூள் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் தான் நான் சேர்த்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் சேர்த்திருக்கேன். தண்ணி கொஞ்சம் சேர்த்தி நம்ம வந்து நல்லா கலரி கொதிக்க விடணும். ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியில் ஒரு எலுமிச்சை அளவு இந்த புளி நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த தண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி
ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கொதிக்க விடணும். கடைசியில் தேங்காய் துருவி போட்டு அதை கொதிக்க வச்சோம்னா நான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சாம்பாரில் தேங்காய் சேர்த்தும் போது அது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போது சாம்பார் ரெடியாக இருக்காச்சு. கடைசியில் பெருங்காயத்தூள் மிக்ஸ் பண்ணி பெருங்காயத்தூள் ஒரு கொஞ்சம் லைட்டாக சேர்த்திக்கணும். அப்போ தான் இந்த சாம்பார் வந்து மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். நிறுத்த ஓரத்தில் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்தி கிளறி விடுவோம். சாம்பார் இப்போ ரெடி ஆயிருச்சு. இதே போல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.